ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு புது வாஷிங் மிஷினோட கார்ட்போர்ட் பாக்ஸையும் அதில் வர தெர்மோகோலையும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக கன்வெர்ட் பண்ணலாம். வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி பெரிய சைஸ்க்கு 3 தெர்மோகோல் பீஸ் இருந்தது. அதை வந்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த 3 பீஸும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது. நம்ம தான் நமக்கு தேவையான மாதிரி இது ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் கால் இருக்க மாதிரி பீஸ் வச்சுருக்கேன். மேல் பக்கம் ஃப்ளாட்டாக ஏதாவது நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு டெஸ்க் மாதிரி இருக்க மாதிரி பீஸ் வச்சுருக்கேன். நடுவில் இன்னொரு பீஸை வச்சுருக்கேன். 3 சைட்லேயும் தெர்மோகோல் ஒன்று ஒன்று ஈவனாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸ், ஸோ அது மட்டும் ஒரு பக்கத்தில் உள்ளடங்கி இருக்கு. ஓரளவுக்கு இது ஸ்டடியாக இருக்க மாதிரி 3 பீஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு செலோ டேப்பில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழ்ப்பக்கம் 4 சைட்லேயும் ஒட்டிக்கலாம். இது வந்து மேல் பக்கம். இந்த சென்டர் பீஸ் வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கு. ஸோ இதில் ஏதாவது நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹோல் வைக்க போறேன். ஸோ அதனால இது எந்த சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக இது 18 இன்ச் இருக்கு. இந்த ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் 9 இன்ச்லேருந்து மேலே 14 இன்ச் வரைக்கும் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட அகலம் வந்து சென்டரில் இன்ச் டேப்பை பிளேஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச். ஸோ அகலம் வந்து 12 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மெஷர் பண்ண இந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நம்ம வந்து கேப் விடணும். இங்கே இது மேலே வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளாத்தில் கவர் பண்ண போகிறேன். இது ஒரு நார்மல் சில்க் காட்டன் கிளாத் இது. ஸோ இதில் வந்து 2 சைடில் ஏற்கனவே கரை இருக்குது. அதை விட்டுட்டு மீதி 2 சைடில் வந்து ஓரத்தில் மடிச்சு தைச்சிருக்கேன். இது வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்கிற கிளாத் இது. ஸோ ஜஸ்ட் இது மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். 4 சைட்லும் ஈவனாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி சைட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அது ஏதாவது ஒரு சைடில் அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பக்கம் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி 4 சைட்லையும் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் டாப்பில் வந்து பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எட்ஜு. ஒவ்வொரு சைட்லையும் ட்ரையாங்கிளுக்கு பின் பண்ணிட்டு டாப்பில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஷேப்க்கு அப்படியே நம்ம மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆப்போசிட் சைடை ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தால் ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மற்ற 2 சைடை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இல்லை, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ மிஷினில் இந்த மாதிரி வந்துட்டு இந்த 3 பின் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு சைட் ஸ்டிச் பண்ணும்போதும் ஒவ்வொரு சைட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி மிஷினில் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். மிஷினில் வந்து ஒரு சின்ன மேக்னெட்டை பேஸ்ட் பண்ணிட்டா நம்ம இந்த மாதிரி நிறைய பின் யூஸ் பண்ணும்போது அதில் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே விழாமல் இருக்கும் பின்னுலாம். 4 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை அப்படியே நம்ம மேலே போட்டு பார்க்கலாம். ஓரளவுக்கு ஃபிட்டிங் லூஸாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த டெஸ்கோட லென்த் வந்து 18 இன்ச் இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து அதே 18 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 4 சைட்லையும் 18 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் அப்படியே சைட் பக்கமாக கவுத்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கீழ்ப்பக்கம். ஸோ இங்கேருந்து 18 இன்ச் மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தனியாக எடுத்துட்டேன். ஸோ இதுதான் மேல் பக்கம் இந்த பீஸ், இதை தனியாக வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தெர்மோகோல் டெஸ்க் மேலே இந்த பாக்ஸ் அப்படியே கவுத்து வச்சிடணும். இந்த தெர்மோகோல் பீஸ்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்ததுனால பர்ஃபெக்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே இதை பிளேஸ் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிடும். இந்த டெஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோல் பீஸில் தான் நிற்கிது. கார்ட்போர்டோட சைட்ஸ் எல்லாம் நிற்கல. நம்ம சேம் சைஸ் கட் பண்ணியிருந்தாலும் இந்த கார்ட்போர்டோட மேல் பக்கம் 4 விங்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால இதோட சைஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது கீழ்ப்பக்கத்தில் இந்த தெர்மோகோல் பீஸில் தான் 4 சைட்லையும் இந்த பாக்ஸ் நிற்கிது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த கார்ட்போர்ட் தூக்கி தான் இருக்குது டெஸ்க் மேலே. ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து தெர்மோகோல் டெஸ்க் மேலே கம்ப்ளீட்டாக படிஞ்சு இருக்கும். அதனால ஸ்டெடியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண கவரை இது மேலே போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இது மேலே போடுறதுக்கு தான் இந்த கவரை ரெடி பண்ணது. நம்ம தெர்மோகோல் பீஸ் மேலே போடும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தது இல்லையா, இப்போ இது மேலே போடும்போது சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும்.
இந்த டாப் கவர் பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் சைஸில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கார்ட்போர்டோட கீழ்ப்பக்கமும் கவர் பண்ணணும். ஸோ இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துகிட்டு இந்த ரிமைனிங் லென்த்துக்கும் சுற்றளவுக்கும் ஏற்ற மாதிரி 2-3 பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மேல் பக்கம் கவரோட அட்டாச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு சைடில் கேப் விட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது இதுதான் ஃப்ரண்ட் சைட். ஸோ இந்த சைடில் தான் நம்ம கேப் விட போகிறோம். ஸோ இந்த சைடில் தான் ஹோல் வைக்கிறதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளாக இந்த பிளேட்லேயே இது கட் ஆகிடும். ஸோ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கையை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது மேல் பக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ மேல் பக்கத்தில் ஆர்க் மாதிரி ட்ராப் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு சைடில் சென்டர் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதை மடிச்சுட்டு இன்னொரு சைட்லையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஷேப் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ சென்டரில் மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற 4 சைட்லையும் ஜாயின் பண்ணிட்டேன். கீழ்ப்பக்கம் பீஸும் நல்லா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் செட் ஆச்சு. கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, கார்ட்போர்ட் தெரியுது. பிகாஸ் அந்த கிளாத் என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த கார்ட்போர்டும் கிளாத்தும் ஓரளவுக்கு சேம் கலரில் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியல. இந்த ஹோலுக்கு கீழ்ப்பக்கமும் நம்ம கிளாத்தில் கவர் பண்ணணும். ஸோ இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மடிச்சு தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 சைடுக்கும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம 2 சைட்லேயும் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை போடுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேல் பக்கம் வந்து கவரை போட்டுட்டு அப்புறம் கார்ட்போர்டை திருப்பிட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்து விடுறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இந்த கவர் செட் ஆச்சு. இது வந்து உள்பக்கமாக இருக்கிறது. திருப்பிக்கலாம். இதை வந்து டெஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டீப்பாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்ட்போர்ட் கொஞ்சம் தூக்கி தான் இருக்குது. ஸோ கீழே வந்து நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கார்ட்போர்ட் வந்து தெர்மோகோலில் தான் சீட் ஆயிருக்கு. நம்ம வந்து தெர்மோகோலையும் கார்ட்போர்ட் பாக்ஸையும் எதுவும் ஒட்டலை. பட் இருந்தாலும் நம்ம இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை தூக்கினா கூட உள்ளே இருக்க தெர்மோகோல்லாம் கீழே இறங்கிடாது. இந்த பாக்ஸோடவே வந்து தெர்மோகோல்ன்றதுனால பாக்ஸ் சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஹோல் வந்து இந்த டெஸ்க்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இதை தூக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹோலில் நம்ம ஏதாவது பிளேஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏதாவது நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கூட நம்ம இது உள்ள வச்சுக்கலாம். இது மேலே உட்கார அளவுக்கு இது வெயிட் தாங்காது. பட் ஏதாவது திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.